இதில 3 வகை வந்து இருக்கு. வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர்நொச்சி அப்படிங்கிறது. இதில கருநொச்சி அப்படிங்கிறது வந்து அது காயகற்ப மூலிகையாவே வந்து அத பயன்படுத்தலாம். ஏன்னா, இது நம்ம உடல வந்து அழியாம தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பலன குடுக்கக்கூடியது இந்த கருநொச்சி. ஆனா, நம்ம ரொம்ப காமனா பார்க்கறது பார்த்தீங்கன்னா, வெண்ணொச்சி தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, இந்த நொச்சி இலைய பொறுத்தவரைக்கும், அத நம்ம வீட்டு வாசல்ல வந்து வளர்க்குறோம். அந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, சளி அடிக்கடி பிடிக்கிறது, தலைபாரம் உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம தடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான பெனிஃபிட் வந்து உண்டு. கொசுக்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த நொச்சியில இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில், வாலடைல் ஆயில் எல்லாமே வந்து கொசுக்கள வந்து விரட்டக்கூடியது. கொசு நெறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த நொச்சி இலைய வந்து புகை போட்டாங்க அப்படின்னா, இந்த கொசுக்கள வந்து முழுவதுமா விரட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதன் மூலமா நெறைய நோய்கள் வராம வந்து தடுக்கும். இன்னைக்கு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அதில நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இந்த நொச்சிய நீங்க எப்பலாம் கிடைக்குதோ, நீங்க எடுத்துட்டு வந்து நிழல்ல காய வச்சு ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு, ஸோ அத வந்து நீங்க புகைச்சது ஈவினிங் வந்து ஒரு நெருப்பு தணல்ல போட்டு வந்து புகைய வந்து உருவாக்குறது. இல்ல வந்து நீங்க விளக்கு திரியிலேயே கூட வந்து இத வச்சு அந்த புகைய வந்து உருவாக்குறது. இந்த மாரி ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, கொசுக்கள் வராம வந்து நம்ம தடுத்துக்கலாம்.